திமுகவை திருப்பியடித்த தபால் ஓட்டுகள். அரசு ஊழியர்கள் செய்த பகீர் சம்பவத்தால் அலறும் மு.க. ஸ்டாலின். அடித்து காலி பண்ண போவதை முன்கூட்டியே சொன்ன ஓட்டு விகிதம். ஓட்டு எண்ணும் முறையில் புதிய பாணியை கொண்டு வரும் அர்ச்சனா பட்நாயக். வணக்கம் நண்பர்களே. கருணாநிதி காலத்திலிருந்து தபால் ஓட்டுகள் என்பது திமுகவுக்கு சாதகமாக தான் இருந்து வந்துள்ளது. அந்த அளவுக்கு கருணாநிதி எப்பொழுதும் அரசு ஊழியர்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார். சம்பள உயர்வு உள்ளிட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றி விடுவார். அதனால் அவர் காலத்தில் தபால் ஓட்டுகளை பொறுத்தவரை எப்போதுமே திமுக தான் வெற்றி பெறும். ஆனால் இப்போது மு.க. ஸ்டாலினை எடுத்துக்கொண்டால் அரசு ஊழலுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கொடுத்த எந்த வாக்குறுதியும் அவர் நிறைவேற்றவில்லை. ஆட்சி முடிய போகிற கடைசி நேரத்தில் அவர்கள் கடுமையாக போராடிய போதும் கூட கைவிரித்து விட்டார் ஸ்டாலின். இதனால் கடந்த காலங்களில் திமுக பக்கம் நின்ற அரசு ஊழியர்கள் இந்த முறை சத்தமில்லாமல் மு.க. ஸ்டாலினுக்கு ஆப்படித்து விட்டார்கள். அதன் எதிரொலியாக தான் இந்த முறை தபால் ஓட்டுகள் போட்டபோது திமுகவுக்கு மிக குறைவான ஓட்டுகள் பதிவாகி இருந்தது. அதிமுக தவேக கட்சிகளுக்கு அதிகமாக பதிவானது. இதுவே மு.க. ஸ்டாலினுக்கு முதல் பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது. மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுக்க போகிறோம், இலவச பேருந்து தொடர்ந்து கொடுக்க போகிறோம், அதனால் அரசு ஊழியர்கள் தனக்கு முக்கியமில்லை என்றுதான் மு.க. ஸ்டாலின் கணக்கு போட்டுள்ளார். அப்படி அவர் கணக்கு போட்டதால் அவர்கள் இந்த முறை திமுகவுக்கு எதிராக கணக்கு போட்டு விட்டார்கள். அதனால்தான் இந்த முறை அரசு ஊழியர்களின் தபால் ஓட்டில் திமுக பின்தங்கிவிட்டது. இந்த ஓட்டு இன்னும் எண்ணப்படவில்லை என்றாலும் தபால் ஓட்டுகளை பொறுத்தவரை ஓட்டு போட்டு சிறிது நேரத்திலேயே அவர்கள் யாருக்கு போட்டார்கள் என்பது தெரிந்துவிடும். கடந்த தேர்தலை எடுத்துக்கொண்டால் திமுகவை சேர்ந்த துரைமுருகன், தி.நகர் கருணாநிதி ஆகியோர் 69 ஓட்டுகள் 39 ஓட்டுகள் என்றுதான் வெற்றி பெற்றார்கள். அதேபோன்று பெரும்பாலான திமுக அதிமுக வேட்பாளர்கள் 1000 ஓட்டு 500 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார்கள். அதனால் பல சமயங்களில் தபால் ஓட்டுகள் கூட வேட்பாளர்களின் வெற்றியை தீர்மானிக்கிறது. என்றாலும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாததால் இந்த முறை அரசு ஊழியர்களின் பெரும் எதிர்ப்புக்கு ஆளாகி இருக்கிறார் ஸ்டாலின். அதன் வெளிப்பாடுதான் இந்த தபால் ஓட்டிலேயே அவருக்கு அதிர்ச்சி ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டார்கள். இப்படியான நிலையில் இந்த முறை தமிழக தேர்தல் ஆணையம் தபால் வாக்கு எண்ணுவதில் ஒரு புதிய முறையை கொண்டு வந்துள்ளார்கள். அதாவது கடந்த காலங்களில் எப்போதுமே வாக்கு எண்ணும் போது தபால் ஓட்டுகளை தான் முதலில் எண்ணுவார்கள். அதில் எப்போதுமே திமுக தான் முதலிடம் பிடிக்கும். ஆனால் இந்த முறை தபால் ஓட்டுகளை முதலில் எண்ணாமல் 3வது சுற்றின் போது எண்ணி அந்தந்த கட்சிகள் பெற்றுள்ள வாக்குகளுடன் அதை சேர்க்கப் போகிறார்களாம். இதனால் எந்த கட்சிக்கு எவ்வளவு தபால் ஓட்டுகள் விழுந்திருக்கிறது என்பது தெரியாமல் போய்விடும். எதற்காக தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு புதிய முறையை கையாளுகிறது என்பது தெரியவில்லை. இப்படி ஒரு முறையை தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அறிவித்தது ஏன் என்று தெரியவில்லை. ஒருவேளை இந்த முறை அரசு ஊழியர்கள் அனைவரும் திமுகவுக்கு எதிராக வாக்களித்திருப்பதால் அது அந்த கட்சிக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி மூடி மறைக்கிறார்களோ என்று பலரும் இதை விமர்சனம் செய்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. தேர்தலில் தோற்றால் திமுகவில் வெடிக்கப் போகும் எரிமலை. கனிமொழி போடும் சீக்ரெட் திட்டத்தால் அதிர்ச்சியில் மு.க. ஸ்டாலின். தற்போது திமுகவில் தனது மகனை எப்படி முதலமைச்சராக்கிவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் 2 அரை ஆண்டுகள் தான் முதலமைச்சராக இருந்துவிட்டு அதன் பிறகு தனது மகன் உதயநிதியை முதலமைச்சராக்கவும் அவர் திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனால்தான் இந்த தேர்தலில் உதயநிதியை அனுசரித்து செல்லக்கூடிய இளைஞரணியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அதிகப்படியாக தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். கருணாநிதி காலத்து சீனியர்களாக இருந்தால் உதயநிதிக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டார்கள் என்பதனால்தான் இந்த தேர்தலில் 40க்கும் மேற்பட்ட உதயநிதி ஆதரவாளர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளித்துள்ளார் ஸ்டாலின். இதனால் திமுகவில் பல முக்கிய புள்ளிகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் திமுகவில் பல சீனியர்கள் அவர் மீது கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். இப்போதே இப்படி தங்களுக்கு எதிராக இருக்கும் இவர் எதிர்காலத்தில் முதலமைச்சராகிவிட்டால் கட்சியை விட்டே விரட்டி அடித்து விடுவாரோ என்று அவர் மீது கடும் அதிருப்தியில் இருப்பவர்கள் கனிமொழியை இன்னொரு பக்கம் உதயநிதிக்கு எதிராக தூண்டிவிட்டு வருகிறார்கள். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை திமுக தோல்வி அடைந்தால் உடனடியாக கலைஞர் திமுகவை தொடங்குமாறு அவரை உசுப்பிவிட்டு வருகிறார்கள். இப்படி மூத்த நபர்கள் எல்லாம் தனக்கு ஆதரவாக இருப்பதால் ஒட்டுமொத்த கட்சியையும் தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்று உதயநிதி திட்டமிடுவதால் நமக்கென்று ஒரு தனி கூட்டத்தை கூட்டி நாமும் தலைவராகி விட வேண்டும் என்று கனிமொழியும் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டாராம். அதனால் இந்த தேர்தலில் திமுக தோல்வியடைந்தால் அவருக்கும் உதயநிதிக்கும் இடையே மோதல் வெடித்து கழகத்தை காப்பாற்ற கலைஞர் வழியில் பயணிக்கப் போகிறேன் என்று தனது ஆதரவாளர்களுடன் உதயநிதிக்கு எதிராக கனிமொழி வரிந்து கட்டுவார் என்றும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்.
அந்த வகையில் மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழக அரசியலில் அதிரடி சம்பவங்கள் நடைபெறும் என்பது தெரிய வந்துள்ளது. இதே போன்றுதான் அதிமுக வட்டாரங்களிலும் ஒரு செய்தி வெளியாகி வருகிறது. அதாவது, ஒருவேளை 2026 தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏற்கனவே கட்சியில் இருந்த பல சீனியர்களை அவர் வெளியேற்றிவிட்டார். அதனால் அதிமுக வாக்கு வங்கி குறைந்து அவர் தோல்வியடைந்தால் எடப்பாடி பழனிசாமி எடுத்த நடவடிக்கை காரணமாக தான் இந்த தோல்வி ஏற்பட்டுள்ளது. அதனால் அவர் பொதுச் செயலாளராக நீடித்தால் மீண்டும் அதிமுக வெற்றி பெறவே முடியாது என்று அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் மட்டுமின்றி இரண்டாம் தட்டு தலைவர்களும் அவருக்கு எதிராக களமிறங்கி விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதனால் மே 4ஆம் தேதி நடைபெறும் ஓட்டு எண்ணிக்கைக்கு பிறகு தமிழக அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழும் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. ஆன்மீக தலங்களுக்கு விஜய் செல்வதன் பின்னணி காரணம் என்ன? ஆஸ்தான ஜோதிடர் சொன்ன ரகசியம் வெளியானது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு இப்போது ஜாதகப்படி நீசபங்க ராஜயோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவர் அரசியல் களத்தில் வந்திருப்பதால் மக்கள் மத்தியில் கவனம் பெற்றிருப்பதோடு அவரது அரசியல் வாழ்க்கையில் திருப்பகரமான சூழல் ஏற்படும் என்று அவரது ஆஸ்தான ஜோதிடர் தெரிவித்துள்ளாராம். அது மட்டுமின்றி விஜய் கிறிஸ்தவர் என்பதால் இதை வைத்து அவரை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள் தள்ளி விடுவதற்கும் வாய்ப்புள்ளது. அதனால் திமுக போன்ற கட்சிகள் பெரியார் கொள்கை, மதசார்பற்ற கொள்கை என்று செயல்படும் நிலையில் அவர்களுக்கு எதிராக அனைத்து மதங்களையும் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக தன்னை வெளிப்படுத்துமாறு அவரது ஜோதிடர் அறிவுறுத்தியுள்ளாராம். குறிப்பாக எம்மதமும் சம்மதம் என்கிற பாணியில் அரசியல் செய்தால் தமிழ்நாட்டில் உங்களால் அழுத்தமாக கால் பதிக்க முடியும். திமுகவை போன்று சிறுபான்மையினருக்கு மட்டுமே ஆதரவாக இருப்பதை கொண்டு இந்துக்களை எதிர்த்தால் உங்களுக்கு அரசியலில் எதிர்காலமே இல்லாமல் போய்விடும். தமிழ்நாட்டில் இந்துக்கள் 87% இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இல்லாமல் யாராலும் அரசியலில் சாதிக்க முடியாது என்று கூறியுள்ள ஜோதிடர், அடுத்தடுத்து விஜய் எந்தெந்த கோவில்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளாராம். அந்த அடிப்படையில் தான் நேற்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் விஜய். அங்குள்ள கடலில் புனித நீராடிய பிறகு மூலவர் சன்னதியில் முருகப்பெருமானை தரிசனம் செய்திருக்கிறார். கோவிலில் உள்ள வள்ளி தெய்வானை, சண்முகர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களையும் அவர் வழிபட்டுள்ளார். அதோடு விஜய் அதிகாலை 5 மணிக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று விட்டார். இப்படி திருச்செந்தூர் பயணத்தை முடித்துள்ள விஜய் அடுத்த கட்டமாக மே 3ஆம் தேதி மகாராஷ்டிராவில் உள்ள ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய போகிறாராம். விஜயை பொறுத்தவரை அடிக்கடி ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு செல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். கடந்த 2004ஆம் ஆண்டு கூட அவர் அங்கு சென்றிருந்தார். அந்த வகையில் விஜய் அடுத்தடுத்து இன்னும் சில ஆன்மீக தலங்களுக்கும் சென்று ஒட்டுமொத்த இந்துக்களின் கவனத்தையும் தன் பக்கம் இழுக்க திட்டமிட்டு வருவதாக தெரிகிறது. அதோடு திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அங்குள்ள ஒரு சர்ச்சுக்கு சென்று முட்டி போட்டு பிரார்த்தனை செய்தார். அதேபோல் மசூதி மற்றும் அம்மன் கோவிலுக்கு சென்று சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். அந்த வகையில் மத நல்லிணக்கம் என்பதன் பெயரில் அனைத்து மதங்களைச் சேர்ந்த மக்களையும் தன் பக்கம் இழுக்கும் ஒரு அரசியலை கையில் எடுத்து விட்டார் விஜய் என்பது இதன் மூலம் உறுதியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்கு சிபிஐக்கு மாற்றம். கடந்த 2021 முதல் 2023ஆம் ஆண்டு வரை மின்சாரத்துறையில் அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குவதில் இவர் 397 கோடி லஞ்சம் வாங்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இது குறித்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதோடு இன்னும் 2 வாரங்களில் அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி செந்தில் பாலாஜி மீதான இந்த ஊழல் வழக்கு சம்பந்தமான விசாரணைக்கு டான்ஜெட்கோ முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள்.